ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து ஒரு சின்ன ஸ்டோரியோட கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபெயிலியர்ஸ் ஆர் த ஸ்டெப்பிங் ஸ்டோன் டு சக்ஸஸ். எல்லாருமே வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு குட்டி ஸ்டோரி வந்து பார்த்துடலாமா? ஒன்றும் இல்லை, ஒரு பெரிய கம்பெனி. அந்த பெரிய கம்பெனியில் ஒரு சிஇஓ இருக்காங்க. அந்த சிஇஓட அசிஸ்டண்ட், அதாவது அவங்க கீழே இருக்கிற அந்த பிஎம் பொசிஷனில் உள்ளவங்க என்ன ஆயிடுறாங்கன்னா திடீர்னு தவறிடுறாங்க. அவருக்கு ரொம்ப மன உளைச்சலாக ஆயிடுது. ஸோ என்ன பண்ணுறது, எப்படி இருந்தாலும் நெக்ஸ்ட்டு ஒரு ஆளை அப்பாயிண்ட் பண்ணணும். அதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்டர்வியூக்கு அனௌன்ஸ் பண்ணி அட்வர்டைஸ்மெண்ட் விட்டுறாங்க. ஸோ அதே மாதிரி அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துட்டு நிறைய பேர் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ண வராங்க. வர எல்லாருமே வந்து ஒரு எதிர்பார்ப்பு, எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஸோ இன்டர்வியூ அப்படின்னா அது வந்து ஒரு சேலஞ்ச் தான் இல்லையா? ஸோ நிறைய பேர் அட்டன் பண்ணுறாங்க. அந்த ஒருத்தர் மட்டும் செலக்ட் ஆகுறாரு. அந்த ஒருத்தரை வந்து எல்லா ஸ்டெப்ஸ்லையும் வந்து கிராஸ் பண்ணி லாஸ்ட்டாக வந்து டேரெக்டாக சிஇஓட்ட போய் டேரெக்டாக கான்வர்சேஷன் பண்ணணும். ஸோ அவர் போய் நேராக பேச போகிறாரு. அப்போ வந்து சிஇஓ கேட்குறாங்க, உங்களுக்கு வந்து இந்த கம்பெனியை பற்றி என்னென்ன தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஆல்ரெடி கூகுள், விக்கிபீடியா எல்லாமே வந்து பண்ணிட்டு தானே இருப்பாங்க. ஸோ அவங்க கோத்ரூ பண்ண எல்லா விஷயத்தையும் வந்து கடவுளை ஒப்பிக்கிறாரு. ஸோ அவருக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது. பட் இருந்தாலும் லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு, ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து ஒரு 10 இயர்ஸ் ஆஃப்டர் வந்து எப்படி இருக்கணும்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அந்த அந்த சார் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த சீட்டில் இன்றைக்கி நான் உட்காந்துருக்கேன், இன்னொரு 10 வருஷம் கழிச்சு உங்கள் சீட்டில் உட்காரணும்னு நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அந்த சிஇஓக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா அதோட வந்து அந்த இன்டர்வியூ வந்து முடிஞ்சிருது. ஸோ சிஇஓ வீட்டுக்கு வந்து இவர் வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. போகும்போது பார்த்தா அந்த வழி ஃபுல்லாக வந்து அவரோட ரியல் எஸ்டேட் தான். ஸோ அதாவது அவரோட இடம் தான் எல்லாமே. பார்த்துட்டே போகும்போது இவரும் நிறையா வந்து 2 பேருமே வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இவர் வேலை செஞ்ச இடத்த பற்றி இவர் ஷேர் பண்ணுறாரு. அதே மாதிரி அந்த பழைய எம்ப்ளாயி பற்றி அவர் சிஇஓ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஸோ 2 பேருமே வந்து ஒரு நல்ல கன்வர்சேஷன் இருக்குது. கன்வர்சேஷன் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வீடு வந்து நல்ல பயங்கரமாக பிரம்மாண்டமாக இருக்குது. ஸோ அந்த வீடை பார்த்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக எம்ப்ளாய்க்கு வந்து என்ன ஆயிடுதுன்னா ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட உள்ளே போகிறாரு. உள்ளே போனோன்னு பார்த்தோம் அப்படின்னா பயங்கரமான வரவேற்பு அவருக்கு. ஸோ டீ கொடுக்குறது, காஃபி கொடுக்குறது, சாப்பாடு, ஸோ அந்த டைனிங் ஹாலு எல்லாமே வந்து ரொம்ப ஒரு கோல்டால் நிறைஞ்ச ஒரு இடமா இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்து அந்த எம்ப்ளாய்க்குள்ளேயே இருக்குது. அப்போ வந்து அவர் வந்து ஒரு படிக்கட்டு வழியாக அழைச்சிட்டு போகிறாரு. மாடிக்கு அவர் ரூம்க்கு அழைச்சிட்டு போகிறாரு. அப்போ அந்த படிக்கட்டு ஃபுல்லாகவே சைடில் உள்ள எல்லாமே அந்த கம்பி, நெக்ஸ்ட்டு அங்கே உள்ள விஷயம் எல்லாமே வந்து கோல்டால் இருக்குது. ஸோ இவர் ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. எப்படி சார் இவ்வளோ பணம் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணீங்க, எப்படி வந்து உங்களால் முடிஞ்சுது, எப்படி நீங்கள் இவ்வளோ குயிக்காக வந்து நீங்கள் இவ்வளோ ரிச்சாக மாறினீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அந்த எம்ப்ளாய் வந்து ஒன் பை ஒன்னாக கேட்குறாரு. அதுக்கு அந்த சிஇஓ வந்து சொல்கிறாரு, ஒரே ஒரு விஷயம், நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், இது வந்து இன்டர்வியூன்னு நீங்கள் நினச்சிக்க வேணாம், ஜஸ்ட் வந்து ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் வரும்போது வந்து வீட்டுக்குள்ள வந்தோன்னே எல்லாத்தையும் நோட் பண்ணிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நோட் பண்ணேன் சார், எல்லாமே வந்து ரொம்ப ஆடம்பரமாக இருக்குது, அமேசிங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. என்னெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு சிஇஓ. இவரும் ஒன் பை ஒன்னாக சொல்கிறார், நான் வந்து வீடு பார்த்தேன், அவுட்டர் வெளியில் பார்த்தேன், நெக்ஸ்ட் வந்து உள்ளே வந்து ரூமு, ஹாலு, கிச்சன், டைனிங் ஹால் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸெட்ரா சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறார். லாஸ்ட்டாக வந்து இதானே சார் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிஓ கேட்குறாரு. சிஓ வந்து ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறாரு, நீங்கள் ஸ்டெப்ஸ் வரையும் வரும்போது படி பார்த்தீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லை சார், நான் நோட் பண்ணல சார். அந்த படியில் வந்து அவர் சிஓ வந்து அவர் பட்ட கஷ்டம், அவரோட இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக ஒவ்வொரு படியிலையும் செதுக்கி வச்சுருந்தாரு. இந்த கஷ்டங்கள்லாம் இல்லை அப்படின்னா நான் இந்த இடத்துல வந்து நிற்க போகிறது கிடையாது. ஸோ எந்த ஒரு மனுஷனுமே ஒரு ஹை பொசிஷன் போகணும் அப்படின்னா அவனுக்கு கஷ்டம் கண்டிப்பாக இருக்கும். அதான் அந்த ஃபெயிலியர்ஸ் இல்லையா? அந்த ஃபெயிலியர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா தான் அவனுக்கு என்ன ஆகும் அப்படின்னா சக்ஸஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து கிளாஸ்க்குள்ளே போகலாம். இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கணும் அப்படின்னா, நிறைய எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணியிருப்போம், சின்ன சின்ன மிஸ்டேக்ஸாக இருக்கும், இல்லை சின்ன சின்ன மார்க் 0.5 கூட மிஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மிஸ்டேக் இனிமேல் பண்ணாமல் நெக்ஸ்ட் எக்ஸாம்ஸில் எப்படி வந்து நம்ம கோ த்ரூ பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து நம்ம மேக்ஸ் தான் பார்க்க போகிறோம். மேக்ஸ்னாலே எல்லாருக்கும் வந்து ரொம்ப பயமாக இருக்கலாம், இல்லை அப்படின்னு நினச்சிச்சோம் மேக்ஸா அப்படின்னு கூட தோணலாம். பட் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கான்செப்டை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். இந்த மாதிரி ஈஸியான சப்ஜெக்ட் வேறு எதுவுமே இருக்காது. நீங்கள் தமிழ் எடுத்தாலும் சரி, மற்ற லாங்குவேஜஸ் பேப்பர் எந்த பேப்பராக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக என்ன பண்ணணும்னா ரிவைஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து படிக்கணும், நெக்ஸ்ட்டு ரீட் பண்ணணும். மோர் தென் டைம் நம்ம ரீட் பண்ணும்போது தான் அது உள்ள எக்ஸ்ப்ளனேஷன் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு அனலைஸ் பண்ணிக்க முடியும். ஆனால் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த கான்செப்ட் ப்ரொசீஜர் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி. ஃபார்முலா வந்து தெரிஞ்சுக்கணும், பட் ஃபார்முலா வைஸ் போகாமல் எப்படி ஈஸியாக வந்து நம்ம மேக்ஸை சால்வ் பண்ணுறது, எப்படி ஆன்சர் கொண்டு வரது அப்படிங்கிறத நம்ம இனி வர வீடியோஸில் பார்க்கலாம். மேக்ஸ் அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம்ஸில் மேக்ஸிமம் கேட்குறது என்ன அப்படின்னா 3 டிவிஷனில் வந்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து நம்பர் சிஸ்டம், செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அரித்மெட்டிக், ஃபஸ்ட்டு நம்பர் சிஸ்டம், செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அரித்மெட்டிக், அண்ட் தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா அட்வான்ஸ் மேக்ஸ். ஓகேவா? இந்த 3 டிவிஷன்லேருந்து மட்டும்தான் நமக்கு மேக்ஸ்க்கு உள்ள கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். இப்போ நம்பர் சிஸ்டத்தில் என்னென்ன இருக்குது, நெக்ஸ்ட் அரித்மெட்டிக்கில் என்னென்ன டாபிக்,
லாஸ்ட் ஒன் அட்வான்ஸ் மேக்ஸில் என்னென்ன டாபிக்னு பார்த்துலாம். நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுனாலும் சரி, இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட், நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட், இந்த 2 எக்ஸாம்ஸ்க்குமே மேக்ஸ் அண்ட் ரீசனிங் வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த நம்பர் சிஸ்டத்தில் என்னென்ன டாபிக்ஸ்லாம் வருது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கோத்ரூ பண்ணிடலாம். ஆஃப்டர் 1 by 1 அந்த டாபிக்ஸில் என்னென்னலாம் வருது அப்படிங்கிறத இனி வர வீடியோஸில் பார்க்கலாம். நம்பர் சிஸ்டம் ஃபஸ்ட்டு ஒன் என்ன அப்படின்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் நம்பர்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் டிவிசிபிலிட்டி ரூல் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அண்ட் தேர்ட் ஒன் ஸ்கொயர் ரூட், ஃபோர்த் ஒன் கியூப் ரூட், ஃபிஃப்த் ஒன் ஏபிஜிபி, சிக்ஸ்த் ஒன் எல்சிஎம் அண்ட் HCF, செவன்த் ஒன் BODMAS. அதர்வைஸ் in your examination how to ask the questions simplification, correct. நெக்ஸ்ட் 8th fractions. ஓகேவா, இது எல்லாமே வந்து கம்பைன் ஆகிருக்கிறது தான் நம்பர் சிஸ்டம். அரித்மெட்டிக் மேத்ஸில் எதெல்லாம் பார்க்கலாம்னா பர்சன்டேஜ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், மிக்சர் அண்ட் அலிகேஷன். 6வது பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப், ஏஜ் பேஸ்ட் ப்ராப்ளம்ஸ், ஆவரேஜ், டைம் அண்ட் ஒர்க், பைப் அண்ட் சிஸ்டம், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், போர்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம், ட்ரெயின் சம்ஸ். ஓகே, இங்கிலீஷில் இருக்குன்னு சொல்லி ஒரி பண்ணிக்க வேண்டாம், இது அப்படியே தமிழில் வேணாலும் ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். பர்சன்டேஜ் அப்படின்னா சதவிகிதம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா அட்வான்ஸ் மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லாம் கேட்பாங்க. பட் இருந்தாலுமே இப்போ நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லையுமே ஆல்மோஸ்ட் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சா கற்றுக்கலாம். யுவர் விஷ். அல்ஜிப்ரா நம்ம ஸ்கூல்ஸில் படிச்சுப்போங்க, மேக்ஸிமம் அந்த டாபிக்ஸ் தான், பயப்படுற மாதிரி எதுவுமே கிடையாது. மென்சுரேஷன், தேர்டு ஜியாமெட்ரி, ஃபோர்த்து கோஆர்டினேட் ஜியாமெட்ரி, fifth one trigonometry, sixth one permutation and combination. Next 7th one probability, 8th one statistics.